புத்தகத்தை ஆசிரியர் பிரபாகரன் என்று சொன்னாலே உலகளாவிய ஒரு பெயர் அது. அது எந்த பிரபாகரன் என்று சொன்னாலே நம்முடைய நாடின் நரம்புகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு பெயர். அந்த வகையிலே வந்திருக்கக்கூடிய தம்பி பிரபாகரன் அவர்கள் இந்த வயதிலே நான் சென்னையை மட்டுமல்ல மிகப்பெரிய புறநகர் பகுதியிலும் பார்க்கிறேன். 30 வயசு 35 வயசு உள்ள 40 வயசுக்குள்ள கூட ரசிகர்களாக தான் காட்சியளிக்கிறார்கள் ஒழிய புத்தக சுவாசிப்புகளாக காட்சியளிக்கவில்லை. 3 ரூபாய்க்கு மூட்டை தூக்குபவன் இருப்பான், பேருந்திலே கொண்டு போடுபவன். மூட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போடுவான் சினிமாவில். அவருக்கு இவ ரசிக்க மூட்டமா மூட்டி சுமந்து போடுறவனுக்கெல்லாம் அவன் ரசிகனா இருக்கணும். இப்படித்தான் இந்த ரசிகர் பண்றது தான் இன்னைக்கு பரவலா ஓடிட்டு இருக்க சமயத்துல எந்த வயதுல தம்பி பிரபாகரன் தன்னுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்தி மண்டி கிடக்கும் மூட பழக்க வழக்கங்களை தகரையில் போட்டு விடுக்கி இன்றைக்கு 2ஆம் தரமாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். புத்தகத்தை இன்னும் பிடிக்கவில்லை. ஆனால் இந்த பேரே என்னை மேலும் மேலும் அவர் உற்சாகத்தோடு வாழ்வார் என்ற நம்பிக்கை உண்டு. இளைஞர்கள் இவரை போன்று வர வேண்டும். அவருடைய படித்த நண்பர்கள் புத்தக வெளியீடுனாலே 50 புத்தகம் போடுவாங்க, 100 புத்தகம் 500 கொடுத்துருவாங்க. நீதி மேல நிலைக்கு வரவு புத்தகம் கொடுக்கிற நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. இனிமேலாவது புத்தகத்தை சுவாசிக்கிற பழக்கங்கள் இளைஞர்கள் வர வேண்டும் என்று கேட்டு பேசியவர்களை எல்லாரும் வாழ்த்து தம்பி பிரபாகரனை வாழ்த்து உலகளாவிய தம்பி பிரபாகரன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து புத்தகத்தினுடைய ஆசிரியர் இளம் கவிஞர் பிரபாகரன் அவர்கள் ஏற்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முத்தான 3 அறிஞர்கள் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் கலரம்பட்டி கிராமம். ஆனால் நான் இன்னைக்கு 2வது புத்தகம் வந்து சென்னை பெரியார் திடல்ல வெளியிடுறது அப்படின்னா அது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அதை நான் ஃப்ரெண்ட் சாரை வந்து பார்த்து வாய்ப்பு கேட்டேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நான் நினைச்சிடம் பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விதைக்கு மட்டும்னா விடுதலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட மூலதனமே பாத்தீங்கன்னா முயற்சி தான். அந்த முயற்சியை வச்சு முக்கி மோதி முளைத்து வெளியே வந்துடும். அந்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்தபடியானதான் ஆக்சிஜன், காற்று, சூரிய வெளிச்சம், உரம், இதெல்லாம் தேவை. இதெல்லாம் தான் நீங்க உங்களோட வாழ்த்துக்களும் உங்களுடைய வழிகாட்டுதலும் உங்களோட அரவணைப்பும் தான் என்னை வந்து மேலும் மேலும் வளர செய்யும். இந்த வாய்ப்பினை வழங்கிய ஐயாவிற்கும் இந்த அரங்கத்திற்கும் என் உயிரினும் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் கவிஞர் படைப்புகளுக்கு ஆதரவு தந்து இந்த அரங்கை சந்தித்த அருமை தோழர்களுக்கும் வாசக பெருமக்களுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த அரங்கில் ஆஸ்க் ஏ சயின்டிஸ்ட் என்கிற அறிவியலாளரை கேளுங்கள் என்கிற நிகழ்ச்சி, இயற்பியல் மற்றும் வானியல் குறித்த கேள்விகளுக்கு அறிவியலாளர் சிந்து முருகானந்தம் அவர்கள் விடையளிக்க இருக்கிறார்கள். வாசக பெருமக்கள் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். 4:30 மணி அளவில் அந்த நிகழ்வு தொடங்கும்.